நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நான் வந்து என்னோட ஸ்டைல்ல வந்து எப்படி பால் கொழுக்கட்டை செய்ய போறதுன்னு சொல்லிட்டு நானு காமிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி எடுத்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு, கொஞ்சம் கெட்டியா நல்லா உப்பு போட்டு ஆட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இளகிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து நல்லா துண்டுல வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மடிச்சு அப்படியே வச்சுட்டீங்கன்னா, அந்த கொஞ்சம் நமக்கு உருட்டுற அளவுக்கு வந்து அந்த கெட்டித்தன்மை வந்து நமக்கு கிடைச்சிரும். இது மாரி நல்லா உருட்டி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் வெல்லம். வந்து நம்மளோட நார்மல் வெல்லத்த விட இது வந்து சூப்பரா இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா, லைட்டா கிரீனிஷ் கலராவே இருக்கும். அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுங்க. கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சுட்டு நமக்கு வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணு ஒண்ணா போடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒட்டிக்கிச்சுனாக்கா ஒண்ணும் வந்து பிரச்சனை இல்ல. நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். இது மாரி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா போடுங்க. பாருங்க இப்படி எல்லாமே போட்டாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா வந்து உடனே வந்து கரண்டிய விட்டோ எதுவுமே வந்து பண்ணிறக்கூடாது. கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சோம்னா பார்த்துங்க, அப்படியே தனித்தனியா வந்துரும். லைட்டா கிளறணும். அப்படியே போட்டு ஒட்டுக்கா கிளறிட்டா எல்லாமே வந்து இதாயிடும். புடிச்சிரும் அதுக்கப்புறம். இப்ப பார்த்தீங்கன்னா, மெதுவா கிண்டுனா அப்படியே வந்து தனித்தனியா வந்துரும் நமக்கு. இங்க பாருங்க. இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு. அப்படியே ஒண்ணு தனித்தனியா வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம லைட்டா எடுத்தாவே அப்படியே அதுவே தானா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துரும். வெந்துட்ட உடனேவே. தண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கெட்டியா தான் வச்சிருக்கேன். ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்லம் போட்டா இன்னும் வந்து தண்ணி இளகி வரும். அதனால நான் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியா தான் வச்சிருக்கேன். தண்ணி பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். வேணுனா தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நானு. இப்ப இத நான் கொஞ்சம் கெட்டியா செய்ய போறதுனால, கொஞ்சம் கெட்டியாவே வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெல்லம். நல்லா வெந்த பிறகு வெல்லம் போடலாம். இப்ப கொஞ்சம் நல்லா இளக ஆரம்பிக்கும். அப்போ வேணுனாக்கா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு, தண்ணி வேணுனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லனாலும் தேவையில்ல. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் வெல்லம் போடணும். இங்க பாருங்க. நல்லா நல்லா இந்த கெட்டித்தன்மைக்கு போதுமானதா இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த மாரி சாப்பிட்டா. ரொம்பவும் தண்ணியா சாப்பிட்டாலுமே, அந்த கொழுக்கட்டைக்கும் அந்த இதுக்கும் வந்து செட் ஆகாத மாரி இருக்கும். கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். நல்லாயிருக்கும். சிலர் வந்து தேங்காய் பால் இதில வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஆட் பண்ணல. அதுவும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப திகட்டுற மாரி இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னாக்க, அதனால நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணல. வெறும் நான் வெல்லம் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியா போட்டோம்னா, நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பரா இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்க வேணா தேங்காய் பால ஊத்தி கூட செஞ்சு பாருங்க. அதுவும் அந்த டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். ஆனா திகட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டுமே. அவ்வளோதாங்க. சூப்பரா ஒரு 5 நிமிஷத்துல நல்லா ரெடி ஆயிடும் அது. ஓகேங்க. நீங்களும் சமைச்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.